அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். எப்போவுமே ஒரே மாதிரி டிஃபன் இல்லாமல் கொஞ்சம் புதுமையான ஒரு சுவையில் தான் சூப்பரான டிஃபன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா முதல்ல இதை பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நல்லா அழுத்தி பிசைஞ்சு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃப்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சு. அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியை நறுக்கிய 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் வதக்கிட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம். இதுதான் ஹைலைட்டு. நம்ம ஸ்டஃப்டு பண்ணோன்னா பொதுவாக காய்கறிங்க, பட்டாணி இந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணுவோம். இது வெறும் வெங்காயம், தக்காளி, தேங்காய், கரம் மசாலா, மிளகா, அவ்வளோதான். மஞ்சள்தூள், சால்ட்டு, இதை தான் வச்சு நம்ம ஸ்டஃப்டு பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சு நம்ம மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பூரி போடுறதுக்கு எவ்வளோ எடுப்போமோ மாவு அந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கணும். ஸ்டஃப்டு ஃபைனலாக நீங்கள் பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படி பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து ஒரு முடிச்சு மாதிரி அப்படியே எடுத்து
அப்படியே மெதுவாக சாஃப்டாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காது. ஏன்னா ஸ்டஃப்டு வெளியே வந்துடும். அதனால் ஏற்கனவே நம்ம மெலிசாக தான் திரட்டியிருக்கோம். அது வேகணுன்றதுக்காக சும்மா கையில் அப்படியே உள்ளங்கையிலே வச்சு லேசாக அப்படியே ப்ரெஷர் கொடுத்து இந்த மாவு மேல் மாவை அப்படியே கொஞ்சமாக பரப்பி அப்படியே விட்டுட்டு பின் பக்கமும் ஸ்டஃப்டு வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி இதை இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போட்டு எடுக்கலாம். ஒரு 2 போடலாம். கேஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் கழிச்சு பார்த்து மெதுவாக தான் செய்யணும். ஏன்னா ஸ்டஃப்டு வெளியே வந்துடும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ இட்லி தோசைக்கு பதில் 10 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. வேணும்னா டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.